வெல்கம் டு பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் 12th ஸ்டாண்டர்டு. பாருங்கள், தீர்க்க அதே எக்ஸசைஸ் தான். x4 3x³ -3x -1. இது இரண்டாம் வகை இரட்டைப்படை தலைகீழ் சமன்பாடு. இரட்டைப்படைனா ஈவன் டிகிரி. இரண்டாம் வகைன்னு எப்படி சொன்னால், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், அதோட நடு உறுப்பு காணாம். x4 x³ x² வரணும், அது இல்லை. அப்போ கெழுவு எடுத்து எழுதிக்கோங்க. 1 3 Q² கிடையாது, 0 -1 -1. இது நான் 1 எப்படி எடுத்தேன்னா, இந்த கெழுவை பூரா கூட்டணும். கெழுவை பூரா கூட்டினோம்னா 1 3 -3 -1 +1 -1 கேன்சல் ஆயிடுச்சு, +2 -2 கேன்சல் ஆயிடுச்சு, 0 வந்துருச்சு. அப்போ 1 ஒரு தீர்வு. அந்த 1 தான் போட்டிருக்கேன். 0 போட்டுக்கு, இது ரெண்டையும் 1, இது ரெண்டையும் பெருக்குனா 1, ரெண்டையும் கூட்டினா 4, ஒரு 4 கூட்டினா 4, இது ரெண்டையும் கூட்டுறோம், பெருக்கிறோம் 4. அப்போ இது ரெண்டையும் என்ன செய்யணும், இங்கே மைனஸ் ப்ளஸ் இருக்குது, அப்போ கழிக்கணும். கழிக்கிறதுக்கு ரெண்டையும் நம்ம கழிச்சிட்டோம்னா 1 கிடைக்குது. இந்த பெரிய நம்பர் 4, அதுக்கு முன்னால் ப்ளஸ் இருக்கிறனால +1. மறுபடியும் 1 பெருக்குனா 1, இது ரெண்டையும் கூட்டினா 0. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா -1 எடுத்துக்கிறேன். இப்படி தான் சொன்னேன். நம்ம தெரியாதுனா +1 -1 +2 -2 +3 -3 இந்த மாதிரி போட்டு பார்த்துடணும். அதுக்கடுத்து -1 எடுத்திருக்கேன். -1 ஏன் எடுத்தேன்னா, இது ரெண்டையும் 1 விட்டு 1 விட்டு இன்னும் கூட்டி பார்த்தோன்னா 2 சமமாக இருக்கும். இது கூட்டினா -2, இது கூட்டினா என்னடா அது 1 3 -1. ஆமாம், -2 +2 வருது. -2 +2 சரி, பரவாயில்ல. நீங்கள் -1 போட்டு பாருங்கள். இந்த இதை பார்க்கணும் மறுபடியும். அதை போய் பார்த்துருக்கக்கூடாது. ஆமாம், இப்போ -1 எடுத்தோம்னா என்ன செய்யணும், 1 எடுத்தாச்சு, பெருக்குங்க 1, ரெண்டையும் கழிச்சா 3, 1 3 -+1 0. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த x² + 3x + 1 = 0. இதில் உங்களால் காரணிப்படுத்த முடியாது. இதுக்கு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். x = -b ± √b² - 4ac/2a. அதை அப்ளை பண்ணி போட்டோம்னா தான் இந்த ஆன்சர் வரும். தேர்போல் தீர்வுகள் மூலங்கள் போட்டு இங்கே கிடச்சிருக்க 1 -1 அப்புறம் வந்திருக்க ஆன்சர் எழுதுங்க. ஆமாம், இப்படி எழுதுனா ஆன்சர் வந்துடும். ஒருவேளை இதை என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஃபார்முலா இதில் தெரிஞ்சுக்கணும். a = 1, b = 3, c = 1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த ஆன்சர் வந்துடும். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. பாய்.